நாங்கள் இந்த பொங்கல் விழாவை ஆரம்பிச்சிருக்கிறோம் எங்களோட பாடசாலை. அடுத்த பணியை வழங்கி வைப்பார்கள். எங்களோட யுத்த சூழ்நிலையால் நான் வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது கிளிநொச்சி மத்திய கல்லூரியில் நிற்கிறோம். இங்க 100 ஆண்டு நிறைவு விழா இன்றைக்கு மிக பிரமாண்டமான முறையில ஒரு மிக தூரமான ஒரு இடத்துல இருந்து ஒரு நடவடிக்கையோடு நாங்கள் பார்த்தோம். பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள், பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என மிகவும் சிறப்பாக இருந்தது. இந்த நிகழ்வுல தான் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். இங்க ஏகப்பட்ட நிகழ்வுகள் எங்களை காத்திருக்கிறது. நாங்கள் முழுமையா உங்களுக்கு எல்லாத்தையுமே நாங்கள் காட்டப்போறோம். இந்த காணொலிக்கு, எங்களோட காணொலிக்கு நீங்க இப்பதான் முதல் தடவையா வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காணொலியை ஃபுல்லா பாருங்க. மிக சிறப்பான நிகழ்வு பார்ப்போம். நாங்க விழாவை நோக்கிய நடை பயணத்தில், இந்த உன்னதமான பயணத்தில் நாம் அனைவரும் கிளிநொச்சி மத்திய கல்லூரியின் அன்னையின் பிள்ளைகளாக நாம் இணைந்திருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். விழிப்புணர்வு நடைப்பயணம் என்று சொல்லி போட்டிருக்கிறார். கிளிநொச்சி மத்திய கல்லூரியினுடைய 100 விழாவை நோக்கிய பயணத்தில் ஒரு பரிமாண வளர்ச்சியாக விழிப்புணர்வு நடை பயணமாக இன்று ஒரு உன்னதமான பயணத்தில் இணைந்திருக்கிறோம். நாம் உங்களுக்கு தெரியும், இது கிளிநொச்சி மத்திய கல்லூரியின் ஒரு நிகழ்வு தான். இந்த காணொலியை நூற்றாண்டு விழாவை மிக சிறப்பாக நடாத்துவதற்கு விழாவை நோக்கிய ஒரு உன்னத பயணத்தில், நடை பயணத்தில் ஒரு பண்பாட்டு பவனியில் இணைந்திருப்பதை விட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். சாட்சியாக இருக்கிறது. நிழல் தரும் சமால் என்று நாம் தொடர்ந்து நூற்றாண்டை நோக்கி ஏன்டா நடந்து போறீங்க? என்னது நடந்து போறீங்க தெரியாதா? வணக்கம்.
ஏறத்தாழ 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களும் ஆசிரியர்களும் இருக்கிற தான் எங்களுக்கு தெரியுது. பார்ப்போம். ஒரு இது வந்து கிளிநொச்சி மத்திய கல்லூரியின் 100ஆண்டு விழான்னு சொல்லித்தான் இதில் செய்யணும். ஆனால் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பழைய மாணவர்கள், ஆசிரியர்கள் என பலரும் இந்த இடத்துல கலந்து கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். இணைந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். கிளிநொச்சி மத்திய கல்லூரி 2027ஆம் ஆண்டு
கொண்டாட இருக்கின்ற நூற்றாண்டு விழாவை நோக்கிய பயணத்தின் ஒரு பரிமாணமாக இன்று நடை பயணத்திலே நாம் அனைவரும் இணைந்திருக்கின்றோம். இது வரலாற்றில் ஒரு உன்னதமான நடைப்பயணம். இந்த நடைப்பயணம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற நடைப்பயணம். கிளிநொச்சி மத்திய கல்லூரியின் மைந்தர்களாக நாங்கள் அனைவரும் இணைந்து கொள்வதற்கான ஒரு களமாக இந்த நடைப்பயணத்திலே நாங்கள் அனைவரும் இணைந்திருக்கின்றோம். கிளிநொச்சியினுடைய வரலாற்றை எழுதிச் செல்வதில் கிளிநொச்சி மத்திய கல்லூரிக்கு மிக பெரிய பங்கு இருக்கிறது என்பதை உணர்த்துகின்ற வரலாற்றின் சாட்சியாக, வரலாற்றின் அடையாளமாக இந்த மாவட்டத்தில் அறிவின் பொக்கிசமாக, அறிவின் ஆலயமாக பல 100 மனிதர்களை, பல சாதனையாளர்களை படைத்திட்ட கிளிநொச்சி மத்திய கல்லூரியின் நினைவுகளை, பெருமைகளை சுமந்தபடி, அதனை எண்ணி மகிழ்ந்தபடி, அந்த நினைவுகளை, பெருமைகளை பேசியபடி இந்த உன்னதமான இருப்பது கண்டு மகிழ்வடைகின்றோம். பண்பாட்டு பெருமைகளை பேசியபடி, எங்கள் மரபுகளை பறைசாற்றியபடி, எங்கள் பாரம்பரியங்களை எடுத்து நம்பியபடி, கலாச்சார பண்பாட்டு விடயங்களை எண்ணி மகிழ்ந்தபடி இந்த வரலாற்று உன்னத பயணத்தை நாங்கள் இணைந்திருப்பது கிளிநொச்சி மத்திய கல்லூரி மைந்தர்களாக பாடசாலை கொடி முன்னால் மத்திய கல்லூரி அன்னைக்கு ஆட்சிகள் 99 என்பதை நினைவு கூறுவதாக ஆரம்பமாக இருக்கின்றது. மாபெரும் நடைமுறை கிளிமண்ணின் அடையாளம், கிளிநொச்சியின் பாரம்பரியம், ஒரு நூற்றாண்டின் அடையாளமாக விழுகிறது கிளிநொச்சி மத்திய கல்லூரி. ஓடியா இன்றைக்கு நிற்கிறது கிளிநொச்சி மத்திய கல்லூரிக்கு முன்னுக்கு நிற்கிறோம். இன்றைக்கு வந்து நூற்றாண்டு பவனியாகத்தான் இந்த இடத்துல வந்து மாணவர்கள், பழைய மாணவர்கள், பெற்றோர்கள் என்று இங்கே பவனி வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வில் நாங்கள் இப்போ இருக்கிறோம். நல்ல மனிதர்களை, மாணவர்களை உருவாக்கி தந்திருக்கின்ற பெருமைகளை நினைந்தபடி, பெருமைகளை பேசியபடி உணர்வோடு இந்த வரலாற்றின் இடை பயணத்தில் நாங்கள் அனைவரும் இணைந்திருக்கின்றோம். அந்த உன்னதமான லட்சியத்தோடு கிளிநொச்சி மத்திய கல்லூரியின் மைந்தர்களாக நாங்கள் அனைவரும் இந்த உன்னதமான வரலாற்று நடை பயணத்தில் இணைந்திருக்கின்றோம். கிளிநொச்சி மத்திய கல்லூரி எதிர்வரும் 2027ஆம் ஆண்டு சிறப்போடு கொண்டாட இருப்பதை முன்னிட்டு நூற்றாண்டு விழாவை நோக்கிய உன்னத நடைபயணத்தில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த உன்னதமான வரலாற்று நடைபயணம் இப்பொழுது கிளிநொச்சி மத்திய கல்லூரியுடைய வளாகத்தில் இறங்கியிருக்கிறது. வரலாற்றில் பறைசாற்றுகின்ற கிளிநொச்சியுடைய அடையாளமாக, அறிவின் பொக்கிசமாக, அறிவின் ஆலயமாக
எங்கள் எல்லோருக்கும் நிழல் தந்த, அறிவை தந்த, ஆற்றலை தந்த மாவட்ட செயலாளர் உட்பட தேச கரநீட்டி உங்கள் அனைவரையும் இந்த வளாகத்தில் நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார். மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். மத்திய அரசுடைய நாங்கள் படித்த காலங்களை எண்ணி மறைந்தபடி எங்களை அறிவை பொக்கிஷமாக அறிவை தீவிரமாக இந்த நிகழ்வு சம்பந்தமாக நீங்கள் இப்போ எவ்வளோ நாளைக்கு இந்த நிகழ்வு ஒழுங்குபடுத்துனீங்க, இல்லை இதுக்கு முதல் இப்படி ஒரு நிகழ்வு செய்தீங்களா இல்லையா, இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ காட்பேக் பண்ணீங்கன்றதை எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்க. உண்மையில் இன்றைக்கு எங்களோட யுத்த சூழ்நிலையால் நான் கிளிநொச்சி மாவட்டத்தின் அதிபர் சங்கத்தின் தலைவராக இருந்த காலத்தில் கிளிநொச்சி மாவட்ட பாடசாலைகளுடைய வரலாற்றை தொகுப்பதற்கான ஒரு முயற்சியிலே நாங்கள் ஈடுபட்டோம். ஆனால் அது பெரிய அளவிலே எங்களுக்கு வெற்றி தரவில்லை. காரணம், வரலாறுகள் அளிக்கப்பட்டு விட்டன, ஆவணங்கள் அளிக்கப்பட்டு விட்டன. முதலாவது பாடசாலை அதிபர் யார், முதலாவது பாடசாலை எங்கே தொடங்கப்பட்டது, எதுவுமே எங்களிடத்திலே ஆவணங்களாக இன்று இல்லை. இருந்தாலும் நான் கிளிநொச்சி மத்திய கல்லூரிக்கு வருகின்ற பொழுது கிளிநொச்சி மத்திய கல்லூரி 1927ஆம் ஆண்டிலே தொடங்கப்பட்டதாக அதனுடைய லோகோவிலும் ஒரு சில ஆவணங்களிலும் நான் கண்டறிந்திருக்கிறேன். ஆகவே அதை மையமாக வைத்து இது 27ஆம் ஆண்டிலே 100ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற ஒரு காலமாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து அதற்கான ஏற்பாட்டை 2020 ஆரம்பித்து செய்து வருகிறோம். அந்த விதத்திலே 1927ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திலே சர் பொன் ராமநாதன் அவர்களால் வின்சன் வீதியிலே இன்று கிளிநொச்சி மகா வித்தியாலயம் அமைந்திருக்கின்ற வளாகத்திலே அந்த பாடசாலை 5ஆம் தரம் வரைக்கும் ஆரம்பிக்கப்பட்டதாக ஆரம்ப வரலாறுகள் சொல்லுகிறது. அந்த வரலாறுகளை உறுதிப்படுத்துவதற்கான ஆவணங்கள் அருகி இருந்தாலும் ஒரு சில செவிவழி கதைகள் எங்களுக்கு கிடைக்கின்ற ஆவணங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் அந்த 100ஆண்டு விழாவை நகர்த்தி செல்லுகின்ற பணியிலே இருக்கிறோம். ஆகவே கிளிநொச்சி மகா வித்தியாலயமும் தன்னுடைய 100ஆண்டு விழாவை வருகின்ற வருடத்திலே கொண்டாட இருக்கிறது. கிளிநொச்சி மத்திய கல்லூரியும் தன்னுடைய வரலாறை கொண்டாட இருக்கிறது. ஆகவே அந்த ஏற்பாட்டு குழுவினரோடு எங்களுடைய ஏற்பாட்டு குழுவினரும் நாங்கள் கதைத்து பேசியிருக்கிறோம். 1927 இருந்து 1974 வரையிலே 2 பாடசாலைகளுடைய வரலாறுகளையும் பிரித்து பார்க்க முடியாத ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த வரலாறாக இருக்கிறது. 1974 இடப்பற்றாக்குறை ஒன்று நிலவுகின்ற பொழுது இப்பொழுது கிளிநொச்சி மத்திய கல்லூரி அமைந்திருக்கின்ற வளாகம் 50 ஏக்கர் நிலப்பரப்பிலே இந்த பாடசாலை உருவாக்கப்பட்டதாக ஆவணங்கள் இருக்கிறது. ஆகவே அதன் பிற்பாடு 2 பாடசாலைகளுடைய வரலாறு வேறு விதமாக வளர்ந்திருக்கிறது. அந்த பாடசாலையும் ஒரு அமோகமான வளர்ச்சியை கண்டிருக்கிறது, இந்த பாடசாலையும் ஒரு அமோகமான வளர்ச்சியை கண்டிருக்கிறது. ஆகவே பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள், கிளிநொச்சியின் ஆர்வலர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு சரியான வரலாறை துவக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாகவும் அவாகவும் இருக்கிறது. ஆகவே 2 பாடசாலை சமூகமும் சேர்ந்து 1927 இருந்து
1974 வரைக்கும் சரியான வரலாறுகளை எழுதி அதன் பிற்பாடு தங்களுடைய வரலாறுகளை எழுதி இந்த நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடி கிளிநொச்சியின் ஒரு கல்வி வளர்ச்சியை அதனுடைய பாரம்பரியத்தை காட்ட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நன்றி சார். மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அதாவது இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய கிளிநொச்சியினுடைய பிரபலங்கள், இந்த பாடசாலையுடைய பழைய மாணவர்களாக கலந்து கொள்ளக்கூடிய முன்னோடிகள் அல்ல பிரபலங்கள் என்று சொன்னால் யாராவது இணைந்திருக்கணுமா, அவை நினைவுபடுத்த முடியுமா உங்களுக்கு? நாங்கள் இன்றைய நிகழ்வுக்கு எங்களுடைய மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் மதிப்புக்குரிய முரளிதரன் சார் அவர்களே முதன்மை அதிதியாக கலந்து சிறப்பிக்குமாறு அவரை கேட்டிருந்தோம். இந்த விழாவினுடைய ஒரு உரையை ஆற்றுவதற்காக இந்த கல்லூரியின் பெருமைக்குரிய ஒரு பழைய மாணவன் மாவட்ட செயலகத்தின் பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் அமரசிங்கம் கேதீஸ்வரன் அவர்களை நாங்கள் இந்த நூற்றாண்டு நோக்கிய எங்களுடைய வரலாற்று பயணத்தை பற்றி பேசுமாறு அழைத்திருக்கிறோம். அவர் தன்னுடைய உரையிலே பேசுவார் என்று எதிர்பார்க்கிறோம். அதைவிட கிளி பீப்புள் மக்கள் அமைப்பினுடைய பிரித்தானியாவின் தலைவர் துரைவன் அவர்கள் இந்த கல்லூரியினுடைய பெருமைக்குரிய ஒரு பொறியியலாளர், அவரும் இந்த நிகழ்விலே கலந்திருக்கிறார். அதைவிட எங்களுடைய பிரதேச சபையினுடைய தவிசாளர் வேளமாலிதன், அவர் இந்த கல்லூரியினுடைய ஒரு பெருமைக்குரிய பழைய மாணவன், பொறியியலாளர் கடம்பசீலன், அதைவிட இன்னும் பலர் பேர் சொல்லி அழைக்கக்கூடிய பலர் இந்த நிகழ்விலே கலந்திருக்கிறார்கள். இது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியானதாக இருக்கிறது. ஆகவே எங்களுடைய கல்வி பாரம்பரியத்தையும் எங்களுடைய பண்பாட்டு பாரம்பரியங்களையும் கிளிநொச்சியின் வரலாறுகளையும் இரண்டு கல்லூரி சமூகங்களும் ஒன்றிணைத்து ஒரு ஒற்றுமையான ஒரு வரலாறுகள் வெளியே வர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். கல்வி தலைவர்கள் தயவு செய்து ஏதாவது கிளாஸ் டீச்சர்ஸ் லீவ் என்றால் நீங்கள் ஒரு மாற்று ஒழுங்கை செய்து ஒரு ஆசிரியர் பானையை போன்ற தடுத்து ஆறாந்தரம் சௌபாசிரியர்கள் சரியென்றால் தயவு செய்து ஓய்வு நிலைய திட்டமிடல் படிப்பாளர் மதிப்புக்குரிய கேதீஸ்வரன் அவர்கள் அடுத்த பானையை வழங்கி வைப்பார்கள். தொடர்ந்து தரம் 7 வகுப்பு மாணவர்கள் அதற்குரிய ஆசிரியர்கள் இவ்விடத்துக்கு வருகை தரவும். தொடர்ந்து தரம் 8, தரம் 9, தரம் 10 பானைகளை பெற்றுக் கொள்ளவும். இலங்கை செஞ்சூர் சங்கத்தின் தலைவர் பழைய மாணவன் விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் பொங்கல் பானையை வழங்கி வைக்குமாறு இருக்கின்றோம். அடுத்து பொங்கல் பானையை வழங்கி வைக்குமாறு நமது கல்லூரியின் மாணவர் பொங்கல் பானையை வழங்கி வைக்கின்றார். அடுத்து பொங்கல் பானையை வழங்கி வைக்குமாறு தம்பி என்னடா என்ன பால் விடல இருக்கு பாருங்க. முதலாவது பானை நெருப்பு வச்சிட்டாங்க. முதலாவது பானை பொங்கல் எல்லாமே ஏற்பாடு நடந்து கொண்டிருக்குது. எல்லா மாணவர்களும் இப்போ பொங்கல் பானைகளை வச்சுட்டினா இப்போ நாங்கள் சில டீச்சர்கள்ட்ட சில நிகழ்வுகள் சம்பந்தமாக கேட்டறியறதுக்கு இருக்கிறோம். டீச்சராக எல்லாருமே வந்து சந்தோஷமாக செய்யணும். என்ன அடவு போட்டு அங்கே மண்ணெண்ணெய் ஊற்றப்படுது, அங்கே தான் இருக்கு. வணக்கம். இந்த நிகழ்வு தொடர்பாக உங்களோட கருத்து என்ன? இன்னைக்கு
எங்களுடைய பாடசாலையினுடைய 100ஆண்டு விழாவையொட்டி நாங்கள் இந்த நாள் எங்களுடைய கல்லூரி நாளாக கருதப்படுகிறது. அந்த வகையில் வந்து எங்களுடைய நடைபவனி முடித்து எங்களுடைய பாரம்பரிய நிகழ்வாக நாங்கள் இந்த பொங்கல் விழாவை ஆரம்பிச்சிருக்கிறோம் எங்களுடைய பாடசாலையில். அந்த வகையில் வந்து 99 பானைகள் அடுப்புகள் வச்சு நாங்கள் இந்த பொங்கி எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களுடைய பழைய மாணவர்கள் இந்த பாடசாலை மொத்த சமூகமே ஒரு கலாச்சாரத்தை மேம்படுத்துகிற வகையில் வந்து இந்த பொங்கல் விழா வந்து மிக மகிழ்ச்சியாக ஆரம்பிச்சிருக்கோம். நன்றி. பூரா பாப்பமா பாப்போம் மண்ணனை ஊத்து கறிச்சார். சரி ஓகே. இங்க பாருங்க பானை வைக்கல. ஒரு சந்தோஷமாகவும் கலகலப்பாகவும் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். மிக சிறப்பான முறையில் இந்த பொங்கல் விழா வந்து ஆசிரியர்களும் மாணவர்களும் இணைந்து செய்கிறது உண்மையில் எங்களுக்கு பெருமையாக இருக்குது பார்க்க. உண்மையில் இப்படி ஒரு மாணவர்களுக்கும் நல்ல சந்தோஷம், பிள்ளைகளுக்கும் நல்ல சந்தோஷம். இப்படி ஒரு நிகழ்வை தாங்கள் கொண்டாடுறோம்னு சொல்லி என்ன நிறைய ஐட்டங்கள் போடுறீங்க போலேக்கா? என்னென்ன போடுறீங்க? என்னென்ன இதெல்லாம் என்னென்னது? இதெல்லாம் தந்ததா அதுக்குள்ளே இருந்தா? இப்போ தான் நாள் கொஞ்சம் ஆள் பிள்ளைங்க எல்லாத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். கேட்டுக்கோங்க.